வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 12, 2024, 12/2/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:57 வரை, அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம், வளர்பிறை திருதியை திதி மாலை 5:46 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி, சித்த யோகம். கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் ராகு. இன்று காலை 9:36 சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக காலை 9:36 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. அதாவது காலை 9:36 முதல் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்று காலை 9:36 வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பார். ஆனால் இன்னைக்கு காலை 9:30 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். ஒன்றா இடமாற்றம் ஏற்படும், அல்லது ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கடந்த கால நினைவலைகள் உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த காலத்தை நினைத்து மனம் வருந்துவீர்கள், அல்லது கடந்த காலத்தை உங்கள் உறவினர்களை நினைத்து புலம்புவீங்க. இன்னைக்கு வீண் எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இளம் பிராயத்தினராக இருந்தால் இன்று மாலைக்கு பிறகு, இன்று காலை 10 மணிக்கு மேலேருந்தே உங்களுக்கு அலைச்சல் இருக்குது, செலவுகள் இருக்குது. திடீர் அலைச்சல் காரணமாக உடல் அசௌகரியங்களும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்குமே தவிர அதிலேருந்து ஒரு பைசா லாபம் வராது. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் முடிவெடுக்கிறதுல திருடமாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. தெளிவான முடிவெடுத்து அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லது நடக்கும். பண வருமானத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் தொழில் ரீதியாக சில இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கோ அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், காத்தால 9:30 மணிக்கு மேலேயே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வராரு, ராகுவோடு இணைகிறாரு. கடந்த காலத்தை நினைத்து, உறவினர்களை நினைத்து, உங்கள் நட்புகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அல்லது 40 வயசு கடந்தவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் திடீர் குழப்பம், மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம், உடன் பணியாற்றுபவர்களின் குதர்க்க பேச்சுக்களில் சிக்குதல் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுனால மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மன சஞ்சலம் ஏற்படுகின்ற, செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா வேலை போகிறதுக்கோ அல்லது வேறு வேலைக்கு முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் அடைகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதாவது பிப்ரவரி 11 மார்ச் 7 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்காக முயற்சிக்கும் பொழுது சில சமயம் தகுதிக்கு குறைவான இடத்திலோ
அல்லது சம்பளம் குறைவான இடத்துல வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அல்லது உங்களுக்கு சம்பளமே வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு ராசிநாதன் செவ்வாயோட. அதனால் இன்று இந்த நாள் உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற செலவுகள் நிறைந்த நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு மனவரியம், எண்ணவரியம், குழப்பம், தடுமாற்றம், முன்கோபம் போன்ற விஷயங்களை வெளிப்படுத்துறதுனால இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல், வீண் பழி சுமக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, டைரெக்டாக உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட பேசுங்க, நிதானமாக பேசுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் கோபத்தில் எதையாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருக்க வேண்டிய சஞ்சலம் மிகுந்த நாள், செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் வர 9ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன், விரையாதிபதி செவ்வாய் மற்றும் 4ஆம் வீட்டு 2, 4 கூடிய கிரகங்கள் இருக்காங்க. 4 கிரக சேர்க்கை, அதாவது எங்கே அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில். தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அலைச்சல் வளர்ச்சியை தரும். வளர்பிறை சந்திரன் உங்களுடைய தசம மற்றும் லாபஸ்தானங்களில் இருக்கிறது உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. அஃபிஷியலாக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய இடமாற்றம் அல்லது ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று விரக்தி மனப்பான்மை ஏற்படும். காத்தால 9:30 மணி வரைக்கும் குழந்தைகளை நினச்சி கவலைப்படுவீங்க. 9:30 மணிக்கு மேலே உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதனால் பிற்பகலுக்கு மேல் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றா தாயாரின் ஆரோக்கியம், இல்லை உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல பித்ருஸ்தானத்தில் பித்ருக்காரகன் இருக்கார். அந்த பித்ருஸ்தானாதிபதியான சனி 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்று உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. மதியத்துக்கு மேலே, அதாவது காலை 9:30 மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, குழந்தைகளின் முயற்சியில் வெற்றி, வியாபாரத்தில் வளர்ச்சி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அனுகூல பலன்கள் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கோ அல்லது நட்பை பரிமாறிக்கொள்வதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் கடுமையான முயற்சிக்கு உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். காத்தால 9:30 மணி வரைக்கும் ஒரு சிறு மனக்குழப்பம் இருக்கும். நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, நமக்கு இப்போ தேவையான விஷயம் நடக்குமா நடக்காதா, இப்படிப்பட்ட குழப்பங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் 9:30 மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால இன்று வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுறதுனால அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உதவினா சாதாரண உதவி இல்லை, உங்களுடைய தேவைகளுக்கு பண உதவி கிடைத்தல். அந்த தேவைகளை செய்யக்கூடிய நபர் ஒரு பெரிய மனிதராக இருப்பார். அவர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று இடமாற்றத்துடன் அல்லது வெளியூர் மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால தந்தை மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணை மூலமாகவும் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலோ
அவருடைய மருத்துவ சங்கட விஷயத்திலோ சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷம் செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. லாபஸ்தானாதிபதி உச்சபலத்தோடு இருக்கார் 8ஆம் இடத்துல. அதனால உதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். பண வருமானம் 4 விதமான வருமானம் ஏற்படும். தந்தை வழியில் பண வருமானம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு வளர்ச்சி ஏற்படும். புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் உங்களுடைய மேல் படிப்பு முயற்சியில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் வரும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தொழில் வளர்ச்சியும் வியாபார வளர்ச்சியும் உத்தியோகத்தில் மேன்மையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி சந்தோஷம் ஏற்படுகின்ற, குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணாதீங்க. திடீர்னு அவர் எப்போ வேணால் ரியாக்ட் பண்ணி ரிவர்ஸில் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக இன்று காலை 9:36 முதல் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு பதவி மாற்றம் ஏற்படும், சிலருக்கு சம்பளம் உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்று அஃபிஷியல் ப்ரொஃபஷனல் சைடில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தில் குழப்பத்தோடு செஞ்சரிச்சிட்டு இருக்கீங்க. அந்த குழப்பம் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைய துவங்குகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மதியத்துக்கு மேல் உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நாள் முழுவதும் பண விவகாரங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடகராசி ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. சந்திராஷ்டம தினமாக இருக்குது. காலை 9:36 வரைக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஏதாவது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா காத்தால 10 மணிக்கு மேலே முயற்சி எடுங்க. பேங்க் திறந்தவுடனே போகாதீங்க. ஒரு 10:30 மணி 11 மணிக்கு மேலே போயிட்டு பேசுங்க. உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சற்று குழப்பங்கள் ஏற்படும். சக பணியாளர்கள், நண்பர்கள் அல்லது பேங்க் எம்ப்ளாயீஸே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக பண வரவு கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக உங்களுக்கு கடின முயற்சி வெற்றியை தரும். வியாபாரத்தில் புதிய உச்சத்தை தொடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த கடகராசியில் பிறந்த ஷேர் புரோக்கிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் மற்றும் பணம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடத்துகிறவங்களுக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்பு தேவைப்படும். இன்று உங்களுக்கு கஸ்டமர் கூட்டம், ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால் கொஞ்சம் பதட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டத்தை குறைத்து செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டிய நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடின முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆனால் கூட இருக்கிறவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அஃபிஷியலாக நீங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அல்லது மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. டைரெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சார், எங்கள் மேனேஜர் எங்களை பேச விடமாட்டேங்கிறார் அப்படின்னா நீங்கள் அந்த மேனேஜர்கிட்ட பாதி விஷயத்தை சொல்லி அப்ரூவலுக்கு பேசுங்க. மீதி விஷயத்தை நான் உங்களுக்கு நானே வந்து சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது எந்த ஒரு ரகசியத்தையும் ஃபுல்லாக சொல்லாதீங்க. அரைகுறையாக சொல்லிட்டு விட்டீங்கன்னா தான் இன்று உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அனாவசியமான வாக்குவாதம், தந்தையுடன் மனஸ்தாபம், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி ஆப்ரேஷன் ஏதாவது உங்களுக்கு மருத்துவ ரீதியாக தேவை இருந்ததுன்னா, அதாவது இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இருக்குது சார், ஆனால் குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி, இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கும் சரி, மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. கடல் கடந்துக்கு போகிறதுக்கு உண்டான யோகமும் சாதகமாக இருக்கிறதுனால இன்று புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று காலை 9:36 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுடன் அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது சனி மட்டும் இல்லை, 6ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. இன்று காலை 9:36 சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை எதுவாக இருந்தாலும் சரி காத்தால 9 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணணுன்னா இன்றைக்கி யோசித்து செயல்படுவது நல்லது. குடும்ப சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். பணப்பற்றாக்குறை சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வீட்டில் இருக்கிறவங்களோட செயல்பாடுகளும் எப்படி இருக்குன்னா, உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க உங்ககிட்ட வேலைக்கு வரவங்களாலையும் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தர் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இன்று உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். ஏதோ ஒரு மந்தத்தன்மை உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்குது. அதற்கு காரணம் சனி ராசியை பார்க்கறதுனால தான். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, வீட்டை மாற்றுறதுக்கோ இல்லை வீட்டை காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் வருது. அதனால் உங்களுக்கு அது பற்றிய கவலைகள், சிந்தனைகள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துக்கு சந்திரன் காலை 9:30 மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்கள் வீட்டை காலி பண்ணுன்ட்டு உங்கள் ஓனர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிற இடத்துக்கு நீங்கள் புது வீட்டுக்கு குடி போகணும்னு நினைப்பீங்க. இன்றைக்கி அது சம்பந்தமான தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை. அதனால் குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி உடன் படிக்கக்கூடிய சக மாணவர்களுடன் கருத்து வேற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அது அபாண்டமான குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும்.
ஆனால் உங்கள் மேலதிகாரிகள் அவர் சொல்கிறத கேட்டுட்டு உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக்கிறதுக்கோ உங்கள் பேரில் மெமோ இஷ்யூ பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி அதிகமாக வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட போயிட்டு எதுக்காக கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பதில் தான் வரும். அதனால் இன்றைக்கி அந்த மெமோ கொடுத்தாங்கன்னா நோட்டீஸை வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு 2 நாள் விட்டுட்டு இன்றைக்கி 12ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு மேலே பேச்சுவார்த்தையை துவங்குங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படும். உங்களுடைய உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு மருத்துவ உதவிகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. போகிறதா இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் இன்றைக்கி காத்தால 9 மணிக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா, டைம் பார்க்காம போனீங்கன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லையே நாள் முழுக்க உக்காடுற மாதிரி இருக்கும். கடைசியில் அட்மிட்டும் ஆக மாட்டீங்க, உங்கள் உடம்புலையும் வியாதி போகாது. நாள் முழுக்க ஹாஸ்பிட்டல்லே உக்காந்துருப்பீங்க, அந்த ரிசப்ஷன்லேயே உக்காந்துருப்பீங்க. நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு உங்களுடைய அன்றாட வேலைகளில் தாமதம் அல்லது தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் இன்று நாள் முழுவதும் குதூகலமாக இருப்பீங்க. நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவர்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினச்ச சில நபர்களை, சில உறவினர்களை, சில நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே எங்கேயாவது டைம் பாஸ் பண்ணுவீங்க. அந்த டைம் பாஸ் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரும். சில சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதுவும் குறிப்பாக உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருக்குது, போலீஸ் கேஸ் இருக்குன்னா அது இன்றைக்கி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த வழக்கு நடத்தக்கூடிய ஆஃபீஸரே உங்களுக்கு சாதகமாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கங்கிறத கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகிறாங்க அப்படின்னா காத்தால 9:30 மணி 10 மணிக்குள்ளார அவங்களுக்கு ஸ்லைட்டாக அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் கிடையாது. அவர்கள் புதிய அனுபவத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக அவர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய அல்லது புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான செலவுகளாக இருக்கும், அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியம் அல்லது உடன் பிறந்த சகோதரிகளின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்பு கரையும். புதுசாக கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காலை 10 மணிக்கு மேலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளின் திருமண செலவுகள், குழந்தைகளின் ஆரோக்கிய செலவில் இருந்த சங்கடங்கள் விலகுதல், குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சித்து கொண்டு இருக்கும் இளம் ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமாக இருக்கிற மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத் தருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியும் எந்த பாதிப்பும் இல்லை. குறிப்பாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஒரு கடன் சம்பந்தமாக ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த கடன் சம்பந்தமான வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு இருக்குது.
அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் கலைத்துறை நண்பர்கள் ஆகியவர்களின் உதவியை கொண்டு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, பங்காளி சண்டை இருந்ததுன்னா பங்காளி சண்டையில் வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பங்காளி சண்டை ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற, குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் சனி சந்திரன் சேர்க்கை குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை நிமித்தமான விஷயங்கள், உங்களுக்கு வேலை எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுக்கோ இல்லை வேலை பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பூமி தொடர்பான விஷயத்தில் ஏதாவது குழப்பம் சந்தித்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த குழப்பத்தில் நிவர்த்தி கிடைக்கிறதுனால உங்களுடைய பூமி தொடர்பான தொழில் விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாய தொழில் பண்ணுறீங்க இல்லாட்டி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக பணப்பற்றாக்குறையினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று அமோகமான நற்செய்திகள் வரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்ஃபேக்ட் தாயார் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று புதிய வீட்டுக்கு அச்சாரம் கொடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆனால் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை. திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் வீட்டில் அப்பா அம்மா விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பிடிவாத குணமாக செயல்படுறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்களும் முரட்டுத்தனமாக பேசினீங்கன்னா அது குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுனா நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய பொறுப்புகள் கையில் எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முக்கிய பொறுப்புகள் வரதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த முடிவுகளின் காரணமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அதுவும் குறிப்பாக உங்களை விட இளையவர்களாக இருந்தால் உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்துவாங்க. குடும்பத்தில் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள், குடும்பத்தினரின் தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் திருமண பேச்சுவார்த்தை மட்டும்தான் இன்றைக்கி இருக்கும். அதுக்கப்புறமா திருமணம் பற்றிய நிச்சயதார்த்தமோ அல்லது திருமண டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இந்த வருஷ கடைசிக்கு மேலே தான் தள்ளி போகும். அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துமே அன்றி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரன். வளர்ச்சிக்கு உண்டான பணிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு பெரிய பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறதுனால எந்த ஒரு அரசாங்க விஷயமோ இல்லை பிரைவேட் வழக்கோ எதுலேயும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே இன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், ஜோதிஷர்கள், ஜோதிஷம் பார்க்குறவங்க, இப்படி எந்த தொழில் பண்ணாலும் சரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றி ஏற்படும்.
வியாபார வளர்ச்சி ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக மெடிக்கல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மெடிக்கல் டாக்டர்ஸ், கன்சல்டன்ட், சர்ஜன், இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் புதிய சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிரிகளின் பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிரிகளை சமாளித்து வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது அசதி ஏற்பட்டதுன்னா அந்த அசதியெல்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம். இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரா மாதிரி ஆரோக்கியத்திலும் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற சொத்து விற்க முடியாத தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்பந்தமான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிக அலைச்சல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் கூட உங்களிடம் மண்டியிடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தோட 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் சொத்து பிரிக்கிறதுல இருந்த பிரச்சனை சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணி, நீங்கள் வயசில் சின்னவராக இருந்தாலும் மத்தியஸ்தம் பண்ணி பெரியவர்களுக்கு அறிவை புகட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் படபடப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை பதட்டம் அதிகரிக்கும். ஆனால் காரிய வெற்றி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப எதிரியாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் எதிரியாக இருந்தாலும் சரி, அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவங்களை எதிர்த்ததுக்கப்புறம், அவங்கள வென்றதுக்கப்புறம் அவர்களையும் உங்களுடன் இணைத்து கொள்வதற்கு முயற்சி செய்வீங்க. அந்த இடத்துல தான் உங்களுடைய பெருந்தன்மை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. கணவன் மனைவி உறவில் இன்று அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் ராசிநாதன் செவ்வாய், களத்திரஸ்தானாதிபதியான சுக்கிரன் இருவரும் இணைந்து 3ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தின் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் ஏற்படுகின்ற, வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற, அறிவை தொழிலாக கொண்டவர்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் சனி சேர்க்கை சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. செலவுகள் குறையறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக இடமாற்றம், வளர்ச்சி, பதவி உயர்வு, தனலாபம் அதிகரித்தல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பங்காளி சண்டை இல்லை பூர்வீக சொத்து விஷயத்தில் சண்டை இருந்ததுன்னா அந்த சண்டைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த மன விரக்தி வெளியேறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயத்தில் இல்லைங்க, 4 விஷயத்தில் பண வரவு ஏற்படும். தந்தை மூலமாக பணவரவு, சகோதர சகோதரிகள் மூலமாக பணவரவு, வாழ்க்கை துணை மூலமாக பணவரவு, நண்பர்கள் மூலமாக பணவரவு, எதிர்வாழின நண்பர்களின் உதவி கிடைப்பது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, அரசு பதவிக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லாட்டி ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக காத்துட்ருக்கீங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல செய்தி உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பண வரவில் தொய்வு இருக்குது, அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக சில ஆலோசனைகள் அல்லது படிப்பினைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி, இன்று காலை 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் சில வாக்குவாதங்கள் இருக்கும், ஆனால் 9 மணிக்கு மேலே பணவரவு, குடும்ப ஒற்றுமை, நீண்ட நாட்களாக உங்கள் உறவுகளை பிரிந்திருக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். உபஜயஸ்தானத்தில் சந்திரன் ராகு உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இந்த ராசியில் பிறந்த, அதாவது மகர ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், வளர்ச்சி ஏற்படும். இளம் வயதினர், அதாவது இளம் வயது பிராயத்தினர் 30 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா உங்களுடைய திருமண விஷயத்தில் சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி உறவில் மேலும் பிரிவினை ஏற்படாமல் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குடும்பத்தில் இணக்கமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போது மனசளவில் பிரிஞ்சிருக்கிறவங்க, உடலளவில் பிரிஞ்சிருக்கிறவங்க மனசளவில் பிரியறது மட்டும் இருக்கும். திரும்பி ஒரே வீட்டில் குடித்தனம் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக பிரிந்த குடும்பம் ஒன்றிணைந்து மன நிம்மதியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் யார் எதிரியாக செயல்பட்டு உங்கள் குடும்பத்தை பிரித்தாங்களோ அவர்களின் தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்களை திருத்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் உங்கள் பேரில் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த வழக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டது போல வியாபாரத்திலும் தொழிலிலும் ஒற்றுமை ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு அமைகின்றது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை விலக்கி அவர்களின் எதிர்கால வாழ்வை செம்மைப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணையும். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த மன வேற்றுமைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் சஞ்சலம் இருந்ததுன்னா அந்த சஞ்சலம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுப செலவுகள், குடும்பத்தில் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், வீடு கிரகப்பிரவேசம், வீடு மனை வாங்குவது, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு 80ஆம் கல்யாணம் 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பற்றிய பேச்சுவார்த்தைகள், தம்பி தங்கைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம், அதற்குண்டான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்கார். 4-11 கூடிய அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கார். அதனால் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த வழக்குகள் வெற்றி அடையும். செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வகையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை பெறுவதற்குண்டான சூழ்நிலை அமையும். அரசாங்க பதவிக்காக காத்துருக்கிறவா அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கௌரவ பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பெருமைகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் மனக்குழப்பம், வீண் செலவுகள், குடும்ப செலவுகள், குழந்தைகள் செலவுகள், வியாபார செலவுகள், பூமி தொடர்பான செலவுகள், வீடு மனை மாற்றம், தாயாரின் ஆரோக்கிய செலவுகள், இப்படி எல்லாமே செலவை தரக்கூடிய வகையில் இருக்கே தவிர வேறு எந்த விதத்திலும் நன்மை ஏற்படுறதுக்கு வகை இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு.
இன்று காலை 9:30 மணிக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு சில வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு கம்பெனிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல செய்தியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கான்ட்ராக்ட் இன்றைக்கி சைன் பண்ணலான்ட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க. அதனால் நிதானமாக போய் பேசுங்க. நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். நியாயமான வார்த்தைகளை கடைபிடித்தால், உண்மையான வார்த்தைகளை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். நீங்கள் பாட்டுக்கு அங்கே போயிட்டு அளந்து விடக்கூடாது. இஷ்டத்துக்கு நான் அப்பேற்பட்ட ஆள் இப்பேற்பட்ட ஆள் வானத்தை வெல்லா வளைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கதை விட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். கிடைக்கக்கூடிய வெற்றியில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் முதலீடுகளாக கருதப்படும். அதனால் முதலீடு செய்கிறதுனால எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக இறங்கி வேலை செய்யலாம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளே முட்டுக்கட்டையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டும் பூதாகாரமாக தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பழைய கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகளில் புதிய கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். எதிரிகள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நண்பர்களே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு பணம் புழங்குற இடத்துல, இந்த கோயில் உண்டியல் என்றானோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுற இடத்துல இருக்கீங்க, இல்லை பில்லிங் கவுண்டரில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண இழப்பு ஏற்பட்டு உங்கள் கையில் இருக்கிற பணத்தை போட்டு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். எந்த விஷயம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு இன்றைக்கி செலவு. உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம், உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், குழந்தைகளின் ஆரோக்கியம், இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறது உங்களுக்கு வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ முதலீடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். செலவுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மீன ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன், சனியோடு சேர்ந்து இருக்கிற சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. கடன் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காரு. கடன் அடைக்கவும் முடியல, கடன் வாங்காமல் இருக்கவும் முடியல. இதில் பத்தாவதுக்கு செலவு மட்டும் இஷ்டத்துக்கு ஏறிண்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் புலம்புறது காதில் விழருது. 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான நல்ல செய்தி காலை 9 மணிக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக இழந்த பதவியை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். கலை சம்பந்தப்பட்ட தொழில், அரசாங்க சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படி எல்லாத்துக்கும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அது சம்பந்தமான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளுடன் குதூகலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியம் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை கௌரவம் உயரும். அரசு பதவி கிடைக்கிறதுக்கோ இல்லை அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் பதவி கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அரசு மரியாதை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஏதாவது ஒரு அவார்டு உங்களுக்கு உங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேருந்து மாவட்ட அதிகாரியிடமிருந்தோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பெருமைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக கடனை அடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் இப்பொழுது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை குறையிறது மட்டும் இல்லைங்க, உங்கள் வார்த்தையால் ஏற்பட்ட குழப்பத்தை மீண்டும் அதே வார்த்தையால் குழப்ப நிவர்த்தி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும்.
வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தல், பதவி உயர்வு கிடைத்தல், புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்துதல், புதிய வேலைக்கு இடமாறுதல் ஏற்படுதல், புதிய இடத்திற்கு இடமாறுதல் ஏற்படுதல், குடும்பத்தில் புதிய வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இத்தனை நாளாக கவலையை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்தில் இன்று பண வருமானம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.